ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10th ஹிஸ்ட்ரி செகண்ட் லெசன் தி வேர்ல்ட் பிட்வீன் டூ வேர்ல்டு வார்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார். இந்த ரெண்டு வேர்ல்டு வார் நடக்கிறதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேர்ல்டில் எந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு, எந்தெந்த இயக்கங்கள்லாம் உருவாச்சு அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க, அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன். The First World War shattered the global capitalist system based on European imperialism. The European powers were gravely weakened by the war financially and politically. அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முதலாளித்துவத்தை வந்து டெவலப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே, யூரோப் அப்படின்னு சொன்னால் ஜெர்மனி, இட்டாலி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ரொம்பவே ஃபினான்ஷியலாகவும் சரி பொலிட்டிக்கலாகவும் சரி ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா ஜெர்மனி இந்த மாதிரியான கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு மேலே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா இந்த மாதிரியான நாடுகள் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சோல்ஜர்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கணும், அவங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அவங்களோட டெரிட்டரிஸை கொடுக்கணும், அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாமே மற்ற கண்ட்ரிகள் பயன்படுத்துறதுனால அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாகவும் சரி அதே மாதிரி பொலிட்டிக்கலாகவும் சரி ரொம்ப வீக்காக ஆனாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து தி கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி ஒர்க்கர்ஸ் அண்ட் தி ரூலிங் கிளாஸஸ், தி கண்ட்ரோல் தி கவர்மெண்ட் பிகம் இன்டென்ஸ். As the results of this fascism emerged in Italy and Germany, anti-colonial struggles got intensified as the colonial powers were weakened by the war. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி, அதாவது முதலாளிகள் தொழிலாளர்கள் இருக்காங்க, ஒர்க்கிங் பார்ட்டிஸ், அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் முரண்பாடுகள் வந்துட்டு ஏற்படுது. இதனால் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் அதே மாதிரி சிக்கல்களும் ஏற்படுது. இந்த முக்கியமான பிரச்சனை தொழிலாளர்களுக்கு எழுப்பக்கூடிய முக்கியமான பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியில் ஃபாசிசமும் அதே மாதிரி ஜெர்மனியில் நாசிசமும் வந்துட்டு டெவலப் ஆகுது. இட்டாலியில் ஃபாசிசத்தை டெவலப் பண்ணுறவர் ஹிட்லர், அதே மாதிரி முசோலினி. ஜெர்மனியில் நாசிசத்தை வந்து டெவலப் பண்ணுறவர் ஹிட்லர். சரிங்களா, அதுதான் செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்குது. As we saw in the last chapter, the crisis in the Western world had led to the outbreak of World War I. We now turn to the social and political developments in the வேர்ல்டு ஆஃப்டர் தி எண்ட் ஆஃப் தி வார். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1918 1918 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எண்டுக்கு வந்துடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா எந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் தி கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொன்னால் பொருளாதார பெருமந்தம், மிகப்பெரிய பொருளாதார பெருமந்தம் ஏற்படுது. அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். டெவலப்மெண்ட் இன் தி போஸ்ட் வேர்ல்டு வார் ஒன், அதாவது வேர்ல்டு வார் ஒன்னுக்கு அப்புறமா எந்த மாதிரியான முன்னேற்றங்கள்லாம் ஏற்படுது. திஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் led to the expansions of certain industries in the hope of the war time to be bomb would continued. However, when the war came to an end, the industries that grow to meet wartime requirements had to be abandoned or modified. The situation was made worse by the political complications caused by the Treaty of Versailles, a new way of economic nationalism which expressed itself protectionism or the tariff of barriers affected the world trade. The war also placed a heavy burden of debt on every European country. அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் புது கம்பெனிஸ் ஆரம்பித்தாங்க. வார் நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய வெப்பன்ஸ் தேவைப்படுங்களா, நம்ம அவங்களுக்கு வெப்பன் சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனி உருவாக்கணும்னு சொன்னால் நம்ம சீக்கிரமாக பணக்காரன் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸை வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதனால் திடீர்னு 1918 வேர்ல்டு வார் ஒன்று வந்துட்டு முடிவுக்கு வந்ததுனால அந்த கம்பெனிஸ் கட்டினதும் சரி, அதேமாதிரி கம்பெனிஸ் வந்துட்டு வேறு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நிர்பந்திக்கப்படுறாங்க. அப்படி இல்லாட்டி அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா வேறு ப்ராடக்ட்ஸை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நிர்பந்திக்கப்படுறாங்க. அப்படி இல்லாட்டி அவங்களோட கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிர்பந்திக்கப்படுறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்கனாமிக் பாலிசிஸை ஒரு சில நாடுகள் வந்துட்டு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் வேர்ல்ட் ட்ரேட் வந்துட்டு அதிகமாக பண்ணும்போது, இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு டேக்ஸ் அதிகமாகுங்கிறது, இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏற்படுது. சரிங்களா, இதனால் அதுக்கடுத்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் இன் யூஎஸ் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தா மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடையுது. ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஷேர் மார்க்கெட்டை தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. 1929 வந்துட்டு இது ஏற்படுது. The huge crash occurred on 24 October 1929. This discouraged the investors and consumers to such an extent that more and more people began to sell their shares and dispose of their stocks. But there were no buyers. This was followed by the failure of American bankers. The American financiers
were forced to recall their own funds invested in abroad. அது 1929 அக்டோபர் 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் டிப்ரெஷன் வந்துட்டு ஏற்படுது. பொருளாதார பெருமந்தம் இது எதுக்காக ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயிகள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஷேர் மார்க்கெட்டில் போகிறாங்க. எல்லாருக்கிட்ட இருக்கக்கூடிய மணியும் ஷேர் மார்க்கெட்டில் வந்ததுனால இந்த ஷேர் மார்க்கெட் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு லாஸில் போயிடுது. சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பணத்துக்கான வேல்யூக்கு இருக்கிறது இல்லை. சரிங்களா? இதனால் இந்த ஷேர் மார்க்கெட் லாஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஷேர்ஸை விற்க ஆரம்பிக்கிறாங்க. விற்கிறதுக்கு ஆள் இருக்குது, பட் ஆனால் அதை வாங்குறதுக்கு யாருமே இல்லாததுனால இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுது. அதுக்கடுத்து அமெரிக்கா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் நடந்துட்டு இருக்கும் போதும் சரி, நடந்ததுக்கு அப்புறமாவும் சரி, நிறைய நாடுகளுக்கு பணம் கடன் கொடுக்குற அளவுக்கு ஒரு பணக்கார நாடாக இருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் இந்த கிரேட் டிப்ரெஷனுக்கு அப்புறமா அவங்க பணத்தை திருப்பி வாங்க முயற்சி செய்கிறாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய மணி வந்துட்டு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. இதனால் அவங்க அதர் கண்ட்ரீஸில் அப்ராட் அப்படின்னு சொன்னால் ஃபாரின் கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய மணியை வந்துட்டு இவங்க திரும்பி வாங்குற அளவுக்கு நிர்பந்திக்கப்படுறாங்க. சரிங்களா? தென் பிரேக் டவுன் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்களே. இப்போ வந்து நம்மளோட அமெரிக்க டாலர் வந்துட்டு ஒரு டாலர் நம்மளோட இந்தியன் ருபீஸ்க்கு 75 ருபீஸ் அப்படி இருக்குதுங்களா. இது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸ்க்கான ஒரு ஸ்டாண்டர்டான மெத்தட். சரிங்களா? இந்த ஸ்டாண்டர்டான மெத்தட் வந்துட்டு 1929க்கு அப்புறமா நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிடுறாங்க. புதுசாக ஒரு சிஸ்டம் வந்துட்டு கொண்டு வராங்க. அதுதான் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டமில் சேஞ்சிங். சரிங்களா? டெஸ்பைட் எமர்ஜென்சி மெஷர்ஸ் சச் அஸ் outcuts in expenditure and increased taxation, the situation did not improve in England. So England decided to leave the gold standard. Immediately, a great number of the countries left the gold standard. Each nation adopted policies to protectionism and devaluations of currency. Devaluations forced credits to stop lending. This led to the worldwide credit contractions. The defensive measures adopted by the various nations to safeguard their economic interests led to an unprecedented decline in the world economic activity, as it affects the deep and prolonged economics, and historians call it as கிரேட் டிப்ரெஷன். அதாவது 1929க்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய நாடுகள் கோல்டு ஸ்டாண்டர்ட் மெத்தட் இப்போ வந்துட்டு நம்மளோட நாட்டில் இப்போ வந்துட்டு நம்மளோட கவர்மெண்ட் தானே மணியை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணும்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஏழைகளுக்கும் ஒரு கோடி அப்படி இல்லை ஒரு 10 கோடி வந்துட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டா நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பணக்கார ஆகிடுவாங்க. ப்ளஸ் நம்ம நாடும் பணக்கார நாடு ஆகிடும் இல்லையா? ஏன் வந்துட்டு அதை பிரிண்ட் பண்ணி நம்மளோட கவர்மெண்ட் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொன்னால், இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் எல்லா நாடுகளும் உலக நாடுகளில் பெரும்பாலான உலக நாடுகளில் கோல்டு ஸ்டாண்டர்ட் மெத்தடை பயன்படுத்தி தான் இவங்க மணியை பிரிண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நாட்டில் எவ்வளோ தங்கம் இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக இப்போ வந்துட்டு மணி இருக்கணும். அதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட் மெத்தட். இப்போவுமே வந்து பார்த்தா 1929க்கு அப்புறமா இங்கிலாந்து வந்துட்டு அவங்களோட கோல்டு ஸ்டாண்டர்ட் மெத்தடை கேன்சல் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான மணியை அவங்களே பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த சிஸ்டம் நிறைய நாடுகள் பின்பற்றுறதுனால அவங்களோட மணிக்கும் வந்து பார்த்துட்டு வேல்யூ இல்லாமல் போயிடுது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் போயிடுது. சரிங்களா? இந்த கோல்டு மெத்தடை ஸ்டாண்டர்ட் பண்ணி கேன்சல் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான மணியை அவங்களே பிரிண்ட் பண்ணுறதுனால இந்த கிரேட் டிப்ரெஷன் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வேர்ல்டு எக்கனாமிக்கில் அஃபெக்டை ஏற்படுத்துது. இதனால் இங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்டோரியன்ஸ் வந்துட்டு அதை கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதான் கோல்டு ஸ்டாண்டர்ட் இஸ் ஏ மானிட்டரி சிஸ்டம் வேறு கண்ட்ரிஸ் கரன்சி ஆர் பேப்பர் மணி கேரி வேல்யூ டைரக்ட்லி லிங்க்டு டு தி கோல்டு. அதாவது சொன்னீங்களா, இப்போ நம்மக்கிட்ட 1000 கோடி ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 1000 கோடி ரூபாய் வேல்யூ இருக்கக்கூடிய கோல்டு நம்மளோட நாட்டில் இருந்தால் தான் நம்ம 1000 கோடி ரூபாய் மணியை வந்துட்டு பிரிண்ட் பண்ண முடியும். அதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட் மெத்தட். சரிங்களா? ரெப்ரிகஷன் இன் பாலிடிக்ஸ். தி டிப்ரெஷன்ஸ் சேஞ்ச் தி பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் இன் செவரல் கண்ட்ரிஸ். In England, the Labour Party was defeated in the general elections of 1931. In USA, the Republican Party was rejected by the people successive elections about the 20 years after the Depression. அதாவது இந்த அரசியலில் வந்து பார்த்தா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துது. இது இங்கிலாண்டில் லேபர் பார்ட்டி வந்துட்டு தோற்கடிக்கப்படுறது. ஜென்ரல் எலெக்ஷன்ஸில் லேபர் பார்ட்டி வந்துட்டு தோற்கடிக்கப்படுது. சரிங்களா? அதுக்கடுத்து யூஎஸ்ஏல ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களால் தோற்கடிக்கப்படுது. இந்த கிரேட் டிப்ரெஷனோட காரணமாக நிறைய நாடுகளில் அரசியல் மாற்றங்களும் ஏற்படுது. ரைஸ் ஆஃப் ஃபாசிசம் அண்ட் நாசிசம் அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்ப்போம். தி இம்பேக்ட் ஆஃப் வார் இன் இட்டாலியில் தான் ஃபாசிசம் வந்து டெவலப் ஆகுது. சரிங்களா? தி ஃபர்ஸ்ட் ஆஃப் தி நேஷன்ஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் யூரோப் டர்ன் அகேன்ஸ்ட் தி ஓல்டு ரூலிங் regime was Italy. During the World War I, the primary tasks of the Italy was kept Austrians occupied on southern front, while the British, French and Americans concerned the Germany into the submissions along to the battle in
ஃப்ளாண்டர்ஸ், அதாவது ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்டிங்கில் இட்டாலியோட முக்கியமான நோக்கம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரியன்ஸ் இருக்கலாம், அந்த ஆஸ்ட்ரிய பிளேஸை ஆக்குபைட், அதாவது அதை கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பகுதியாகவே வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட இட்டாலியோட முக்கியமான வேலையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எண்டுக்கு வர வர அமெரிக்காவும் ரஷ்யாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற பிளேசஸ் எல்லாமே ஆக்குபை பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் இட்டாலியும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சுரண்டப்பட்டுச்சு. The financial cost of the participations in the war was huge. Moreover, after the war, the sharing of the spoils Italy got less than she expected. The country suffered heavy losses in the war that was unpopular with both socialists and pro-Austrian Catholics. The nations were equally unhappy with the marginal gain in territory of the Versailles. The war resulted in inflations. There were frequent protest strikes. People held to the rulers responsible for the humiliations at Versailles. அதாவது இட்டாலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு ரெப்பரேஷன் ஜெர்மனியை வந்துட்டு நீங்கள் இழப்பீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, ஜெர்மனிக்கு சப்போர்ட் பண்ண நாடுகள் எல்லாமே. இட்டாலியும் வந்துட்டு என்ன நினச்சி அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஒன்றுக்கு அப்புறமா நமக்கு வந்துட்டு நிறைய இழப்பீட்டு தொகை வந்துட்டு கிடைக்கும், நமக்கு வரக்கூடிய இருப்புகள் வந்துட்டு நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து, ஆனால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பங்குகள் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் வந்துட்டு நம்ம அவமானப்படுத்தப்பட்டதான் நினைக்கிறாங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் வெர்சைல்ஸில் எழுதப்பட்ட சரத்துகள், அதே மாதிரி வெர்சைல்ஸில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இவங்களை அவமானப்படுத்ததா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. எமர்ஜென்ஸ் ஆஃப் முசோலினி வந்துட்டு எப்படி வந்துட்டு பெரிய தலைவரை வந்துட்டு உருவாகிறார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலெக்ஷன்ஸ் held in November 1919 in the aftermath of the Treaty of Versailles, Italian socialists proclaiming that they were following Bolshevism, communism in Russian, won about the third of the seats. Mussolini, son of blacksmith and qualified as an elementary school master, in end became a journalist with a socialist views. A forceful speaker, Mussolini began to support the use of violence broke out with the socialists when the opposite Italy's entry into the வார். அதாவது ஸ்டார்டிங்கில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், 1919 ஒரு எலெக்ஷன் நடக்குது இட்டாலியில் இருக்கக்கூடிய அங்கே போல்செவிசம் அப்படிங்கிற கொள்கையை பயன்படுத்தக்கூடிய நம்மளோட தமிழ்நாட்டில் திராவிட கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்களே, அங்கே இருக்கக்கூடிய போல்செவிசம் அப்படின்னு சொல்கிற ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணக்கூடிய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வின் ஆகுது. அந்த வின் ஆகும்போது வந்து முசோலினி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக இருக்குது. இவர் வந்துட்டு இவரோட அப்பா வந்துட்டு பிளாக்ஸ்மித், அதாவது இரும்பு வேலை இருக்குல்ல, இரும்பு வேலை செய்யக்கூடிய ஒருத்தரோட மகனாக இருக்கக்கூடிய முசோலினி வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு எலிமெண்ட்ரி டீச்சராக வந்துட்டு படிச்சிருக்கிறார். பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஜேர்னலிஸ்ட்டாக வந்துட்டு மாறுறார், சரிங்களே. வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் அப்படின்னு சொல்லப்படுது. இவரோட பேச்சு மூலமாக மக்களை தட்டி எழுப்பக்கூடிய, அவர் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகரமான பேச்சாற்றல் கொண்ட மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் வந்துட்டு இவர் இருக்கார், சரிங்களா. அதுக்கடுத்து இவர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஏற்படும் போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலி வந்துட்டு வார்க்குள்ளார் இறங்குறதே வந்து தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், சரிங்களா. When the fascist party was founded in 1919, Mussolini immediately joined it as fascists stood for authority, strength and discipline. Support came from industrialists, nationalists, ex-soldiers, the middle classes and discontented youths. அது 1919 ஜெர்மனியில் வந்து இட்டாலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசிஸ்ட் பார்ட்டி வந்துட்டு ஏற்படுத்துகிறாங்க. இந்த ஃபாசிஸ்ட் பார்ட்டியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒழுக்கம், அதே மாதிரி ஒழுக்கமாக இருக்கிறதுனாலும் அதே மாதிரி வலிமையாக இருக்கிறதுனாலும் ஒரே ஒருத்தர் தான் தலைவர் அப்படிங்கிற ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணுறதுனால இட்டாலியில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மேன்ஸ் ப்ளஸ் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆதரவு வந்துட்டு இவங்களுக்கு கிடைக்கிது, சரிங்களா. இதனால் தி ஃபாசிஸ்ட் restored தி violence freely in October 1922. In the context of a long ministerial crisis, Mussolini organized the fascist march on Rome. Impressed by to show the force, the king invited Mussolini to form a government. The inability of the Democratic Party leaders combined as its acts with resolution fascist Mussolini. அதாவது 1922 வந்துட்டு முசோலினி அங்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகுது, யார் வந்துட்டு அடுத்த தலைவர் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வரும்போது முசோலினி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவரோட கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய தொண்டர்களை சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை வந்துட்டு நடத்துகிறார். அந்த பேரணியை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய கிங் வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு முசோலினி சரி ஓகேவா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆட்சியை ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு முசோலினியை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக கூப்பிட்றாரு, சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் இருக்கிற லீடர்ஸ்க்கு இடையிலே உள்ளுக்குள்ளாரே பிரச்சனை இருந்ததுனால அவங்களால ஆட்சி அமைக்க முடியல. ஃபாசிசம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஃபாசிசம் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரேஷியல் அத்தாரிட்டேரியன் அல்ட்ராநேஷனலிசம் characterized by dictatorial power, forcible suppressions of opposition and strong regimentations of society of that economy, which came to prominence in early 20th century Europe.
அதாவது ஃபாசிசம் அப்படின்னு சொல்கிறதுன்னா ஒரே ஒருத்தர் தான் சர்வாதிகாரி, அவர் சொல்கிறது தான் எல்லா சட்டத்திட்டங்கள் எல்லாமே சரிங்களா. அவர் வந்துட்டு அவர் எதிர்க்கிறவங்க யாருமே கிடையாது. எதிர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும். அவர் சொல்கிறது மட்டும்தான் சட்டம் திட்டம் எல்லாமே அப்படின்னு சொல்கிறது தான் ஃபாசிசம். ஃபாசிஸ்ட் அண்டர் தி முசோலினிக்கு கீழே வந்துட்டு எப்படி ஃபாசிசம் டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1924 எலெக்ஷன்ஸ் ஆஃப்டர் தி interminations of the elections, 65% of the votes were casted for the fascist Matteotti, a socialist leader who questioned the fairness of the elections. 1924 வந்து பார்த்தா ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் 65% ஆஃப் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே போயிடுச்சு. முசோலினி இருக்கக்கூடிய கட்சிக்கு வந்துட்டு போயிடுது. அதுக்கடுத்து அதை எதிர்த்து ஒரு எதிர்கட்சி தலைவர் மெட்டியோட்டி அப்படிங்கிற வந்துட்டு கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுறது, இந்த எலெக்ஷன் நல்லா ஃபேராக தான் கரெக்டாக தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முசோலினி வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அவரை வந்துட்டு தூக்கில் போட்டு கொண்டு வர்றாரு. The opposition parties boycotted the parliament in protest. Mussolini reacted by banning opposition parties and considering the press. Opposition leaders were killed or imprisoned, assuming the title of second deuce, the leader. In 1926, he became a dictator with the பவர் டு லெஜிஸ்லேட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த மெட்டியோட்டி அப்படிங்கிற லீடரை வந்துட்டு கொண்டதுக்கப்புறமா இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆப்போசிட் கட்சிகள்லாம் இருக்குல்ல, அந்த ஆப்போசிட் கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேன் பண்ணிடுறாரு. பேன் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரோட கட்சி மட்டும்தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1926 செகண்ட் டியூஸ் அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட வந்துட்டு அவர் வர்றாரு. செகண்ட் டியூஸ் அப்படின்னு சொன்னோன்னா தி லேடர் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எதிர்க்கக்கூடிய லீடர்ஸும் அதே மாதிரி அவங்களை எதிர்க்கக்கூடிய கட்சிகளும் வந்துட்டு முடக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாசிஸ்ட் பார்ட்டி மட்டும்தான் இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, இதை எதிர்த்து எந்த கட்சிகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிக்டேட்டராக வந்துட்டு உருவாகுது சரிங்களா. He passed a law forbidding strikes and lockdowns. Unions and employers were organized into corporations. In 1938, Parliament was abolished and was replaced by the body of representing fascist party and the corporations. This new arrangement bolstered the Mussolini dictatorial control on the economy, as well as enabling him wild and enormous powers and administrative அண்ட் ஆர்ம்டு பர்சஸ். அதுக்கு 1938 வந்து பார்த்தீங்கன்னா இவர் இட்டாலியில் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன்ஸ் அமைக்கிறதும் அதே மாதிரி யூனியன்ஸில் ஸ்ட்ரைக் பண்ணுறதும் கம்பெனியில் ஸ்ட்ரைக் பண்ணுறதும் வந்துட்டு தடை பண்ணுறாரு. அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் சிஸ்டமே வந்து சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அந்த சட்டமன்றம் பாராளுமன்றது எல்லாமே வந்துட்டு பேன் பண்ணிவிட்டு இவங்க ஃபாசிஸ்ட் பார்ட்டி தான் சட்டம் இயற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதனால் அங்கே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இது உரிமைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது சரிங்களா. முசோலினிஸ் பேக்ட் வித் முசோலினியும் போப்பை வந்துட்டு எப்படி பேக்ட் அப்படின்னு சொன்னால் ஒப்பந்தம் சரிங்களா. In order to give respectability to the fascist party, Mussolini owned over the Roman Catholic Church by recognizing the Vatican City as an independent state. In return, the church recognized the Kingdom of Italy. The Roman Catholic faith was made the religion of Italy, and compulsory religious teachings in schools was ordered. The lateral treaty incorporating in the said provisions was signed in 1910. 1929 லேட்ரன் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி வந்துட்டு சைன் ஆகுது, ஒப்பந்தம் வந்துட்டு சைன் ஆகுது. யாருக்கு இடையில அப்படின்னு சொல்லி ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்கும் இவருக்கும் அந்த முசோலினிக்கும் இடையில வந்துட்டு சைன் ஆகுது. இந்த ஒப்பந்தம் எதுக்காக அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்துட்டு வாட்டிகன் சிட்டின்னு இருக்குல்ல, இந்த உலகத்திலே மிகச்சிறிய நாடு அப்படின்னு சொன்னால் அந்த வாட்டிகன் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாட்டிகன் சிட்டியை 1929 நம்மளோட முசோலினி தான் அப்ரூவல் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு தனி நாடாக சுதந்திர நாடாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. இது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கிட்டையும் முசோலினிக்கு வந்துட்டு பிரபலமான பாப்புலாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்துட்டு முசோலினி வந்துட்டு ஒப்புதல் கொடுக்குறாரு சரிங்களா. அதுக்கடுத்து இதுக்கு ரிட்டனாக ரோமன் கத்தோலிக் அந்த வாட்டிகன் சிட்டியில் இருக்கக்கூடிய போப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இட்டாலியை வந்துட்டு கிங்டமாக ஒரு பேரரசாக வந்துட்டு அறிவிக்கிறோம், நான் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. இந்த ட்ரீட்டி மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் கீழே வருது. கட்டாயமாக வந்துட்டு ரிலீஜியஸ் டீச்சிங் மதம் தொடர்பான கருத்துக்களை வந்துட்டு இவங்க ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுத்தரப்படுது சரிங்களா. இட்டாலி டூரிங் தி கிரேட் டிப்ரெஷன் ஏற்படும் போது இட்டாலியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டியூரிங் திஸ் இயர்ஸ் ஆஃப் தி கிரேட் டிப்ரெஷன் தி மியூனிஸ் பப்ளிஷ்டு ஒர்க்கர்ஸ் ஆஃப் பில்டிங் நியூ பிரிட்ஜஸ், ரோட்ஸ் அண்ட் கேனல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்
did not provide a solutions to the unemployment problem. In 1935, Mussolini invaded Ethiopia. This was useful to divert the attentions of the people away from the economic troubles. அதாவது 1935 1929 கிரேட் டிப்ரெஷன் ஏற்படுது. இதனால் முசோலினி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா புதுசாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு, கவர்மெண்ட் பிரிட்ஜஸ்ஸு, கவர்மெண்ட் ரோடு எல்லாமே வந்து டெவலப் பண்ணுறது. இது மூலமாக ஓரளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சாலும் பெரும்பாலான மக்களுக்கு வேலை இல்லாமல் தான் இருந்தாங்க. சரிங்களா? இதனால் வந்துட்டு முசோலினி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1935 அவர் எத்தியோப்பியாவை வந்துட்டு இன்வைட் பண்ணி போடுறாரு. எத்தியோப்பியா இன்வைட் பண்ணி போகிறதுனால எந்த நாடு நம்மளோட இட்டாலி நாடு ஜெயிக்குமா இல்லை எத்தியோப்பியா ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக அந்த எத்தியோப்பியை இன்வைட் யூஸ் பண்ணிக்கிறார். சரிங்களா? அதுக்கடுத்து ஜெர்மனி இந்தி போஸ்ட் வார். ஜெர்மனி வந்துட்டு போஸ்ட் வேர்ல்டு வார் 1க்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். From 1918 to 1993, Germany was a republic, and the factors which led to the eventual triumph of fascism in Germany were many. Between 1871 and 1914 had risen the dizzy highest of economic, political and cultural accomplishments. German universities, its science, political and music were known all over the world. Germany has suppressed in Britain as several fields in industrial productions. அதாவது 1918 to 1971 to 1914 1871 1914 வரைக்கும் ஜெர்மனி வந்து பார்த்தோம் இந்த உலக நாடுகளில் அந்த ஜெர்மனியை பற்றி தெரியாத நாடுகளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வானளாவிய புகழை வந்துட்டு அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பிலாசபி, அங்கே இருக்கக்கூடிய புக்ஸு, அங்கே ஒரு மியூசிக் ரிலீஸ் பண்ணால் கூட அதை பற்றின அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக நாடுகளில் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஜெர்மனி வந்துட்டு ஒரு பிரபலமான ஒரு டெவலப்டான நேஷனாக வந்துட்டு 1914 வரைக்கும் 1914 வரைக்கும் இருந்திருக்கு. சரிங்களா? Then Germany defeated and humiliations at the end of the World War I caused the deep shock to the of the German people. The Great Depression further dependent of their furious prompted them to turn against the Republican government. அதாவது அதுக்கடுத்து 1919 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் வந்துட்டு சைன் ஆகுது. இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவமானப்படுத்தப்பட்டதா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரேட் டிப்ரெஷன் ஏற்படும் போது அவங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு திரும்புகிறாங்க. சரிங்களா? தென் எவல்யூஷன் ஆஃப் ஜெர்மன் ஃபாசிசம். ஜெர்மனியில் ஃபாசிசம் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தி ஆரிஜின் ஆஃப் ஜெர்மன் fascism goes back to 1919 when a group of 7 men met in Munich and founded the Nationalist Socialist German Workers' Party, அப்சர்வேட்டட் தி நாசிக் பார்ட்டி. அதாவது இந்த ஃபாசிசம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு 1919 ஆண்டு 7 மென்ஸ் வந்துட்டு மியூனிச் அப்படிங்கிற பிளேஸில் வந்துட்டு மீட் பண்ணிவிட்டு தி நேஷனல் சோஷலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை வந்துட்டு உருவாக்குறாங்க. சரிங்களா? அந்த பார்ட்டியோட ஷார்ட் ஃபார்ம் தான் நாசி பார்ட்டி. நாசி பார்ட்டி அப்படிங்கிறது ஹிட்லரும் வருது. அந்த 7 பேர் இந்த நாசி பார்ட்டி உருவாக்குன 7 மெம்பர்ஸில் ஹிட்லரும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். சரிங்களா? ஒன் ஆஃப் தெம் வாஸ் அடால்ஃப் ஹிட்லர். During World War I, he served as Bavarian Army. A gifted speaker, he could pipe up the passion audience. In 1923, Hitler attempted to capture the power in Bavaria. His launch of a national revolution outstrikes Munich launched him in prison. During this time, the prison in read Mein Kampf, My Struggle. The autobiography book contains a political ideas. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா பவேரியன் ஆர்மியில் வந்துட்டு ஒரு சோல்ஜராக ஹிட்லர் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தா 1923 1923 பவேரியா அவங்க அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய அதை ரூல் பண்ணுறதுக்கான அங்கே கவர்மெண்ட்டை வந்துட்டு எதிர்த்து வந்துட்டு ஒரு போர் புரிகிறார். அதை அட்டாக் பண்ணி நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அதை அட்டாக் பண்ணுறாரு. பட் ஆனால் அவரால் அட்டாக் பண்ண முடியறதில்லை. சரிங்களா? இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் தூக்கி ஜெயிலில் போகிறாங்க. ஜெயிலில் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவர் வந்துட்டு ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கான நேம் என்னென்னா மெயின் கம் மை ஸ்ட்ரகிள். அதுதான் அவரோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட நேம் மெயின் கம் மை ஸ்ட்ரகிள். சரிங்களா? அவர் அதோட பொலிட்டிக்கல் ஐடியாஸ் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணுறாரு. நாசிக் பார்ட்டியோட பொலிட்டிக்கல் ஐடியாஸு இதுதான். சரிங்களா? தென் இன் தி பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் ஆஃப் 1932 தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி polled about 6 lakhs votes, alarmed capitalist and property owners titled towards the supporting fascism Hitler to exploit this opportunity to usurp
பவர்ஸ், அதாவது 6 லட்சம் ஓட்டுகளோட கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்துட்டு வின் பண்ணுது. பட் அதுக்கான ப்ராப்பரான ஒரு லீடர் இல்லாததுனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பேங்கர்ஸ், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஹிட்லர் வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லரை வந்துட்டு லீடராக கொண்டு வர சொல்லி இவங்க அவங்க கட்சிக்கு சொல்கிறாங்க. அதனால் 1932 வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லரை வந்துட்டு லீடராக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சோஷியல் டெமோக்ராட்டிக் வாஸ் ஃபவுண்ட் ஆஸ் தி ஜெனரல் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் இன் 1863 of Leipzig. Founder was Ferdinand Lassalle. German elites of the late 19th century considered the very existence of a socialist party a threat to the security and stability of the newly unified Reich, and Bismarck outlawed this party 1878 to 1890. அதாவது இந்த சோஷியலிக் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்துட்டு எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23 May 1863 அதெல்லாம் லீப்பிங் அப்படிங்கிற பிளேஸில் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து 1878லையும் 1890லையும் வந்துட்டு இந்த கட்சி ஒரு ரெண்டாக பிரிய ஆரம்பிக்குது. ஹவவர் இன் 1945 வித் தி ஃபால் ஆஃப் ஹிட்லர் தி சோஷியல் டெமோக்ராட்டிக் வாஸ் ரிவைவ்டு. 1945 ஹிட்லர் இறந்து போயிடுற, சூசைட் பண்ணிக்கிறது மூலமாக இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு வர ஆரம்பிக்குது. அதாவது மிகப்பெரிய ஒரு டிகேடே வந்து பார்த்தா 2 டிகேட்ஸாக தடை செய்யப்பட்டு வச்சுருந்த ஒரு கட்சி, ஹிட்லரை எதிர்த்து போராடின ஒரு கட்சி, ஹிட்லரோட ஆட்சிக்கு அப்புறம் மறுபடியும் மீட்டெழுந்து பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? தென் தி நாசிஸ்ட் ஸ்டேட் ஆஃப் ஹிட்லர், அதாவது இந்த ஹிட்லர் வந்துட்டு அந்த நாசிஸ்ட் பார்ட்டியை வந்துட்டு எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போனார் அப்படின்னு பார்ப்போம். தி ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட் ஃபெல் as the communists refused to collaborate with the social democrats. Thereupon industrialists, bankers and Junkers prevailed upon the President von Hindenburg to designate Hitler as a chancellor in 1933. The Nazi state of Hitler, known as the Third Reich, brought an end to the parliamentary democracy. அதாவது 1933 அதாவது அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பேங்கர்ஸ் எல்லாமே ஹிட்லரை வந்துட்டு நீங்கள் லீடராக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இவர் வந்து 1933 அதோட சான்சலராக வந்துட்டு வர்றாரு, ஜெர்மனியோட சான்சலர். அதுக்கடுத்து இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமே இந்த பார்லிமெண்ட்ரி சட்டமன்றம் இல்லாமல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு கேன்சல் பண்ணிடுறாரு. Then Hitler replaced the flag of Weimar Republic by swastika banners of National Socialism. Germany was converted into a highly centralized state. All political parties except the Nazi party were declared illegal. The army of the brown shirts and jackbooted stormtroopers was எக்ஸ்பெண்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் 1933 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சட்டமன்றத்தை பார்லிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறாரு. அதுக்கடுத்து வெய்மார் பார்ட்டியோட கட்சியை வந்து கொடியை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு அவரை ஸ்வஸ்திகா அப்படிங்கிற சிம்பிளை வந்துட்டு கொண்டு வரார். சரிங்களா? அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மனி தான் யூரோப்பில் இருக்கக்கூடிய நேஷன்ஸ்க்கு எல்லாமே சென்ட்ரலைஸ்டு. உங்களுக்கு எது வேணாலும் இப்போ நம்மளோட தமிழ்நாட்டுக்கு முக்கியமான ஒரு சிட்டியாக வந்து சென்னை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஜெர்மனி தான் அங்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எல்லாமே ஒரு முக்கியமான நாடாக வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நாசிக் பார்ட்டியை தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே இல்லீகலான கட்சி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கடுத்து அவங்களுக்கு சோல்ஜர்ஸ்க்காக ஜாக்பூட் ஸ்ட்ரோம் ட்ரூப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இதை வச்சுருக்காரு. சரிங்களா? தி ஹிட்லர் யூத் வாஸ் கிரியேட்டட் அண்ட் லேபர் ஃப்ரண்ட் செட்டப் made illegal wages youth created and labor front set up. The trade unions were abolished, their leaders arrested, strikes were made illegal, wages and fixed by the government. Total state control was extended over the press, theatre and cinemas, radio, over the education. அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தா அவங்களோட கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் கீழே வருது. இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியை ரூல் பண்ணக்கூடிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பார்த்தா அவங்க நாசி பார்ட்டி தான் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பணம் ஒரு நேரத்தில் இவ்வளோ தான் கூலி அப்படிங்க சொல்கிறதும் நாசிக் பார்ட்டியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்னா அஃபிஷியல்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸு, தியேட்டரு, சினிமா, ரேடியோ ஸ்டேஷன், எஜுகேஷன் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல் கீழே தான். நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம், அவங்ககிட்ட சொல்லி அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்துட்டு அதை பப்ளிஷே பண்ண முடியும். சரிங்களா? தி நாசி பார்ட்டி ப்ரொபகண்டா வாஸ் லேட் டு ஜோசப் கோயபல்ஸ் who manipulated public opinion through planned propaganda. The Gestapo or secret state police was formed and run by Himmler. நாசிக் பார்ட்டியோட ப்ரொபகண்டா அப்படின்னு சொன்னால் பரப்புரையாளர் அப்படின்னு சொல்லி பேச்சாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாசிக் பார்ட்டியோட பேச்சாளராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோசப் கோயபல்ஸ் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. இவர் தான் அவரோட மக்களோட கருத்துக்களை ஹிட்லருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அவரோட பேச்சாற்றல் மூலமாக மாற்றுறது தான் ஜோசப் கோயபல்ஸ். சரிங்களா? அதுக்கடுத்து கெஸ்டப்போ அப்படி இல்லாட்டி சீக்ரெட் போலீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்துட்டு ரன் பண்ணி ஹிட்லருக்காக வேலை செய்கிறதுக்காக ஹிம்லர் வந்துட்டு அதை ஆரம்பித்து அதை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறார். சரிங்களா? தி நாசிக் பாலிசி டுவர்ட்ஸ் ஜூஸ், அதாவது நாசிக் கட்சி சேர்ந்தவங்க வந்துட்டு ஜூஸை வந்துட்டு எப்படி
ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அலாங் வித் தி ரெப்ரெசிவ் மெஷர்ஸ் ஹிட்லர்ஸ் கவர்மெண்ட் ஃபாலோட் பை தி policy of repressing Jewish peoples. The Jews were removed from the government positions, excluded and the universities and deprived citizenship. அதாவது ஹிட்லர் வந்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே ஜூஸ் இன மக்கள் இருக்கக்கூடிய எல்லா அவங்களோட கவர்மெண்ட் ஒர்க்கில் இருந்தாங்கன்னா அவங்களோட கவர்மெண்ட் ஒர்க்ஸ், அதே மாதிரி அவங்களோட வீடுகள், அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், அவங்களோட ஆஃபீஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூறையாடப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க மிகுந்த துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. சரிங்களா? ஆஃப்டர் தி அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்ட் வார் II, concentration camps borrowed they surrounded by electrified fence and watch their towers were built where Jews and interred used for forced labors. Later they were turned into extermination camps and industrial means murder such as gas campers were killed to them was Nazi termed the final solution. அதுக்கு செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கொடூரங்கள் வந்துட்டு இன்னும் டெவலப் ஆக ஆரம்பிக்கிறது. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஜூஸ் இன மக்கள் எல்லாருமே கூட்டிகிட்டு போய் அவங்க கம்பெனியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொத்தடிமைகளாக வந்துட்டு வேலை செய்ய வைக்கிறாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் அப்படின்னு சொன்னால் சித்திரவதை கூடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை அமைச்சு அதை சுற்றி எலக்ட்ரிஃபைடு, அதாவது மின்வேலிகள்லாம் அமைச்சு அதை தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லலாம். கரண்ட் ஷாக் எடுத்து சேர்த்து போயிடுவாங்க. அப்படின்ட்டு உள்ளாரே இருந்தாங்கன்னா கேஸ் கொடுத்து வந்துட்டு விஷவாயு கொடுத்துட்டு வந்துட்டு அவங்களை கொண்டுடுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஜூஸ் இன மக்கள் வந்துட்டு கொல்லப்படுறாங்க. சரிங்களா? தென் டிஃபென்ஸ் ஆஃப் தி ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸ். ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸ் வந்துட்டு எந்த வகையில் செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். In 1934, Hindenburg died and Hitler, apart from being a chancellor, became the both president and commander-in-chief of the armed forces. Hitler's foreign policy aimed to restoring the armed strength of the Germany and அன்ஆர்னு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் வெர்சல்ஸ் ட்ரீட்டிக்கு அப்புறமா வந்துட்டு முக்கியமான இவரோட ஹிட்லரோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் சர்வாதிகாரி உருவாகணும் அப்படிங்கிறது தான் இவரோட முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. ஆன்டி காலனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் டீகாலனைசேஷன் ப்ராசஸ் இன் ஏஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி காலனியலைசேஷன், அதாவது ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான இயக்கங்கள்லாம் என்னென்ன, டீகாலனைசேஷன் எதிரி ஏகாதிபத்திய இயக்கங்கள் அமைப்புகள்லாம் இப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெஞ்ச் இண்டோ சைனா ரைஸ் ஆஃப் ஆன்டி காலனியலிசம். Indochina, today's Cambodia, Laos and Vietnam, had showed the discontent right from beginning of French occupations in 1887. இண்டோச்சைனா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் இந்த 3 பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸை தான் நம்ம இண்டோ சைனா அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் அவங்க வந்துட்டு அது யாரோட கண்ட்ரோல் கீழே இருந்தால் சொன்னால் 1887 ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸோட கண்ட்ரோல் கீழே இருக்குது. மற்ற பிளேஸ் எல்லாம் பிரிட்டிஷ், நம்மளோட இந்தியா அப்போது பிரிட்டிஷோட கண்ட்ரோல் கீழே இருக்குது. சரிங்களா? வெல் இண்டோ சைனீஸ் ரெசிஸ்டர்ஸ் தி இம்போசிஷன்ஸ் டு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் கல்ச்சர், தே லேர்ன் ஃப்ரம் தி ஐடியாஸ் ஆஃப் ரெவல்யூஷன். அதாவது ஃப்ரெஞ்சோட கண்ட்ரோல் கீழே இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ், அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாமே ஃப்ரெஞ்சோட ஆர்மியில் வந்துட்டு சேர்க்கப்படுறாங்க. ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க, அவங்களோட வார் டாக்டிக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு அப்போ வந்துட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? டியூரிங் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் about 1 lakh Indo-Chinese fought for French and returned with the first-hand knowledge how the French fought and suffered during the war. Communist ideas from the mainland China were also major influence. Many became convinced the considerable Indo-China was. அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1ல் இவங்க இண்டோ சைனீஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்துட்டு ஃப்ரெஞ்சு கூட வந்துட்டு சப்போர்ட் பண்ணி வார் பண்ணுறதுனால அவங்க வந்துட்டு எந்த மாதிரியான வார் டாக்டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அவங்களோட மெத்தட்ஸ் எல்லாம் என்னென்ன, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களோட ஐடியா தான் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு நாலேஜ் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிசம் அப்படின்னு சொன்னால் முதலாளி தொழிலாளி எல்லாருமே ஒன்று தான், சமம் அப்படிங்கிறது தான் இந்த கம்யூனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்யூனிசம் அப்படிங்கிற ஐடியாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தோ சைனா பிளேஸில் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. டீகாலனைசேஷன் இஸ் அ process through colonial powers transferred industrial, legal and control over the colonies indigenous nationalist government. இப்போ டீகாலனைசேஷன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இப்போ வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் இந்த நம்மளோட இந்தியாவை பிரிட்டிஷ் ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. டீகாலனைசேஷன் என்ன, நம்மளை ரூல் பண்ணுறதுக்கான எல்லா பவர்ஸும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே திரும்பி கொடுத்துட்டு போகிறது தான் இந்த டீகாலனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது, அதனால் பார்ட் 2 வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம். இதே மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதேமாதிரி ஓவரால் ஸ்டோரியும் ஒரு லெசன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த லெசனோட ஓவரால் ஸ்டோரியும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் பார்க்கல அப்படின்னு சொன்னால் நிறைய லெசன்ஸ்க்கான வீடியோஸ் ப்ளஸ் லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டோரி எல்லாமே போட்டிருக்கோம், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய்.